இன்றைக்கி நம்ம சில்லி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சில்லி சிக்கன் பண்ணுறதுக்கு சிக்கனை ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நான் அதுக்கு இன்றைக்கி போன்லெஸ் சிக்கனாக 1/2 kg எடுத்திருக்கேன். சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒயிட் பெப்பர் 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்து வினிகர் எடுத்திருக்கேன். வினிகர் சில்லி வினிகராக எடுத்துக்கோங்க. அது ஒரு 1 to 2 ஸ்பூன் இருந்தால் கூட ஓகே தான். ஸோ நான் இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் பக்கம் ஊற்றிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. முட்டையை நல்லா உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சிக்கனில் மசாலா நல்லா ஒட்டுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. நமக்கு சிக்கன் ஆல்ரெடி கழுவி வச்சுருப்போம், அந்த தண்ணியே கொஞ்சம் இருக்கும், அதுவே போதுமானது தான். நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவுமே ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 5 minutes நம்ம கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும், இல்லை ஃப்ரீசரில் கூட வச்சுருங்க. வச்சுட்டு அடுத்து நம்ம பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பொரிக்கிறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா எண்ணெய் காஞ்சி வரட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ண விடுவோம். சிக்கனை ஃப்ரை பண்ணும்போது அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். 3 to 4 minutes வரைக்கும் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 90% சிக்கன் வெந்திருக்கணும், நல்லாவே வேகக்கூடாது. கொஞ்சம் 90% அளவுக்கு தான் வெந்திருக்கணும். இப்போது நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு, நீங்களே பாருங்கள். சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதை தாளிக்கிறதுக்கு கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றுனதுக்கப்புறமா நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டும் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டை கட் பண்ணி போட்டுக்கோங்க. பூண்டு அதிகமாக இருக்கணும், இஞ்சி கம்மியாக இருக்கணும். இஞ்சி ஒரு துண்டும், பூண்டு ஒரு 3 பல்லு எடுத்திருக்கேன். அடுத்து இது நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாயை உள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் கேப்சிகமை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதை உள்ளே போட்டு நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டதுக்கப்புறமா வெங்காயத்தையும் உள்ளே போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயத்தை இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் பார்க்கவும் நல்லாயிருக்கும். பிகாஸ் ஷாப்லேயும் இதே மாதிரி தான், ஹோட்டல்லையும் இதே மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே ஸ்டைலில் தான் பண்ணுறனால கொஞ்சம் இப்போ அந்த ஷேப்பும் அதே மாதிரி இருக்கணுன்றதுக்காக நான் அதே மாதிரி கட் பண்ணியிருந்தேன். பேனில் நல்லா வதங்கும் போதேவும் நம்ம வினிகர் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெட் சில்லி சாஸ் நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் டார்க் சோயா சாஸ் எடுத்திருக்கேன், அது 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆகும் போதேவும் நம்ம ஒயிட் பெப்பர் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் எடுத்து அதை தண்ணியில் ரொம்ப கெட்டியாகாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிட்டேன். ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அந்த ஒரு பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனை உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டதுக்கப்புறமா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம போட்டிருந்த சாஸ் எல்லாமே அந்த சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அது நல்லா எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகணுன்றதுக்காக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சிம்மிலே வச்சு மிக்ஸ் பண்ணலாம், அப்போ தான் அடியும் பிடிக்காது. ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா நமக்கு கருகி கூட போயிடும். அதனால் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். சிக்கன் கூட எல்லாமே அந்த சாஸ் மசாலா எல்லாமே கலந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா மூடி வச்சுட்டே இருங்க. நான் கொஞ்சம் மூடி வச்சதுக்கப்புறமா எடுத்து பார்த்து டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.